வணக்கம். தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. தசாப்தங்களாக ஆட்சி செய்த பாரம்பரிய கட்சிகளை இளைஞர்கள் புறக்கணிக்கிறார்களா? ஏன் தமிழ்நாட்டு இளைஞர்கள் இன்று மாற்று அரசியல் பாதையை தேடி ஓடுகிறார்கள்? இதன் பின்னணியில் இருக்கும் உண்மைகளை இன்று விரிவாக அலசுவோம். திமுக அதிமுக இந்த இருதுருவ அரசியலுக்கு வெளியே ஒரு புதிய சக்தி உருவாகி வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. இது வெறும் தற்காலிக மாற்றமா? திராவிட கட்சிகளின் கோட்டையாக கருதப்படும் தமிழகத்தில் அந்த அஸ்திவாரம் இப்போது ஆடத் தொடங்கியிருக்கிறதா? இதற்கான காரணங்கள் ஆழமானவை. தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சி மற்றும் சமூக ஊடகங்கள் இளைஞர்களின் அரசியல் பார்வையை முற்றிலுமாக மாற்றிவிட்டன. தகவல் இப்போது அவர்கள் விரல் நுனியில். வெறுமனே இலவசங்கள் மற்றும் கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளால் மட்டும் இனி இளைஞர்களை கவர முடியாது. அவர்கள் எதிர்பார்ப்பது வளர்ச்சி மற்றும் வெளிப்படைத்தன்மை. வேலைவாய்ப்பின்மை மற்றும் பொருளாதார சிக்கல்கள் இளைஞர்களிடையே ஒரு பெரிய அதிருப்தியை உருவாக்கியுள்ளன. இது ஒரு முக்கிய காரணி. கல்வித்துறையில் நிலவும் சவால்கள் மற்றும் நீட் போன்ற விவகாரங்கள் பாரம்பரிய கட்சிகள் மீது கோபத்தை ஏற்படுத்தியுள்ளன. நீதி கோரி அவர்கள் வீதிக்கு வருகிறார்கள். புதிய தலைவர்களின் வருகை மற்றும் அவர்களின் ஆவேசமான பேச்சுக்கள் இளைஞர்களை தன் பக்கம் இழுக்கின்றன. அவர்கள் பேசும் அரசியல் மொழியே வேறாக இருக்கிறது. மாற்று அரசியலை முன்வைக்கும் கட்சிகளுக்கு இளைஞர்களிடையே கிடைக்கும் வரவேற்பு வியக்க வைக்கிறது. இது வெறும் கூட்டம் அல்ல, ஒரு பெரும் எழுச்சி. அரசியல் விழிப்புணர்வு என்பது இப்போது வெறும் தேர்தல் காலத்துடன் முடிந்து விடுவதில்லை. அது அன்றாட விவாதமாக மாறியுள்ளது. ஒவ்வொரு முடிவும் விமர்சிக்கப்படுகிறது. ஊழல் மற்றும் வாரிசு அரசியல் குறித்த விமர்சனங்கள் பாரம்பரிய கட்சிகளுக்கு பெரிய சவாலாக மாறியுள்ளன. இந்த சிஸ்டம் மாற வேண்டும் என அவர்கள் விரும்புகிறார்கள். பழமைவாத அரசியலுக்கும் நவீன காலத் தேவைகளுக்கும் இடையே ஒரு பெரிய இடைவெளி இருப்பதை இளைஞர்கள் உணர்கிறார்கள். தகவல் தொடர்பு இடைவெளி அதிகரித்துள்ளது. சமூக மாற்றத்திற்கான தாகம் இளைஞர்களிடம் அதிகமாக இருக்கிறது. அவர்கள் வெறும் ஓட்டு போடுபவர்கள் மட்டுமல்ல, மாற்றத்தை உருவாக்குபவர்கள் என்பதை நிரூபிக்கிறார்கள். அரசு திட்டங்கள் கடைக்கோடி இளைஞர்களை சென்றடைகிறதா என்ற கேள்விக்கு இன்னும் விடை கிடைக்கவில்லை. அவர்கள் செயல் வீரர்களை தேடுகிறார்கள். படித்த இளைஞர்கள் தகுதிக்கேற்ற வேலை கிடைக்காமல் தவிப்பது பாரம்பரிய அரசியல் மீதான நம்பிக்கையை தளர்த்தியுள்ளது. இது அவர்களின் வாழ்வாதார போராட்டம். மாற்று ஊடகங்கள் மூலமாக பெறப்படும் தகவல்கள் ஒருதலைபட்சமான அரசியலை இளைஞர்கள் கேள்வி கேட்க தூண்டுகின்றன. உண்மை செய்திகளை அவர்கள் தேடுகிறார்கள். ஐடியாலஜி எனப்படும் கொள்கைகளை விட செயல்முறை மற்றும் நேர்மையையே இன்றைய தலைமுறை எதிர்பார்க்கிறது. யாருக்கு தகுதி இருக்கிறது என்பதே அவர்களின் கேள்வி. ஒவ்வொரு தேர்தலும் இளைஞர்களின் புதிய மனநிலையை பிரதிபலிக்கும் களமாக மாறி வருகிறது. அவர்களின் ஒரு வாக்கு மாற்றத்தின் தொடக்கம். தமிழ்நாட்டின் அரசியல் எதிர்காலம் யாருடைய கையில்? அது இளைஞர்களின் தீர்மானத்தில்தான் இருக்கிறது. அந்த அதிகாரம் இப்போது அவர்களிடம் வந்துவிட்டது. மாநில உரிமைகள் மற்றும் தமிழ்மொழி பாதுகாப்பு போன்ற உணர்வு பூர்வமான விஷயங்களிலும் இளைஞர்கள் அதிக ஆர்வம் காட்டுகிறார்கள். இது அரசியலின் திசையை மாற்றுகிறது. அரசியலை தாண்டி சமூக பணிகளிலும் இளைஞர்கள் தங்களை ஈடுபடுத்திக் கொள்கிறார்கள். அவர்கள் அதிகாரத்தை விட சேவையையே முக்கியமாக நினைக்கிறார்கள். தொழில்நுட்பம் மற்றும் புத்தாக்கம் மூலம் நாட்டை முன்னேற்ற நினைக்கும் இவர்களுக்கு பழைய அரசியல் முறைகள் ஒரு முட்டுக்கட்டையாக தெரிகின்றன. சாதி மற்றும் மத அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு புதிய சமூகத்தை உருவாக்க இளைஞர்கள் விரும்புகிறார்கள். இந்த மாற்றம் பாரம்பரிய கட்சிகளுக்கு ஒரு பெரிய நெருக்கடி. தங்கள் கோரிக்கைகளுக்காக எதற்கும் அஞ்சாமல் குரல் கொடுக்கும் இந்த தலைமுறை அரசியலில் ஒரு புதிய கலாச்சாரத்தை உருவாக்கி வருகிறது. இது ஒரு மௌன புரட்சி. உலகளாவிய மாற்றங்களை கவனிக்கும் இவர்கள் தமிழ்நாட்டு அரசியலிலும் அதே போன்ற ஒரு நவீனமயமாக்கலை எதிர்பார்க்கிறார்கள். தரம்தான் முக்கியம். பாரம்பரிய கட்சிகளில் நிலவும் தலைமைத்துவ நெருக்கடி இளைஞர்களை மாற்றுத் தலைமையை நோக்கி தள்ளுகிறது. அவர்களுக்கு ஒரு வலிமையான ரோல் மாடல் தேவை. மண்ணின் பிரச்சனைகளை உணர்ந்து அதற்கு தீர்வு காணும் தலைவர்களையே இவர்கள் ஆதரிக்கிறார்கள். இது வெறும் உணர்ச்சி அல்ல, ஒரு தெளிவான புரிதல். கூட்டு முயற்சியின் மூலம் எதையும் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கை இவர்களிடம் இருக்கிறது. இந்த ஆற்றல் அரசியலை எப்படி மாற்றப் போகிறது? பாரம்பரிய கட்சிகள் தங்களை மாற்றிக்கொள்ளுமா அல்லது புதிய சக்திகள் ஆட்சியை பிடிக்குமா? இது ஒரு $1 மில்லியன் கேள்வி. இதன் விடை காலத்தின் கையில். மாற்றம் என்பது தவிர்க்க முடியாதது. அந்த மாற்றத்தை முன்னின்று நடத்துவது நிச்சயம் தமிழ்நாட்டு இளைஞர்கள்தான். அவர்கள் ஒரு புதிய விடியலை நோக்கி நடக்கிறார்கள். இந்த அரசியல் மாற்றம் தமிழகத்திற்கு நன்மையை தருமா? உங்கள் கருத்துக்களை தெரிவியுங்கள். எங்களோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.